என்னதான் சரவணனுக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டாலும் அவரோட தம்பி 2 பேரும் சரவணனுக்கு ஆறுதலா கூடவே இருக்கிறது பாக்குறக்கே நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணனுக்கு பாக்குற ஒவ்வொரு பொண்ணுமே ஏதோ ஒரு பிரச்சனையில கல்யாணம் முடியாமே தள்ளி தள்ளி போயிருது. கடைசியா பார்த்துட்டு வந்த பொண்ணும் சரவணனுக்கு சரியா பேச தெரியல, எப்படி பழகணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன், என்னை கூப்பிட்டு போய் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது பாக்குற கதிரும் செந்திலும் சரவணனுக்கு ஆறுதலா கூட போய் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி 2 பேத்துக்கிட்டே சரவணன் வந்து அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர ராஜி சரவணன் புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ராஜிக்குமே தெரியுது சரவணனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு வகையில நம்மளும் காரணமா தான் இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இதனாலேயே ராஜி வந்து சரவணன் கிட்ட நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, உங்க கேரக்டருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணு கிடைப்பாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் சரவணனுக்கு ஆதரவா அவங்க தம்பியை மட்டும் இல்ல அவங்க தம்பியோட ஒய்ஃபுமே வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவும் ராஜி வந்து சரவணனுக்கு பொண்ணு பாக்குறத ஸ்டாப் பண்ணல. மேட்ரிமோனில பொண்ணுகள் எல்லாம் தேடி சரவணனுக்கு பொருத்தமா இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாண்டியனும் கோமதியும் இந்த பொண்ணு தேர்வு விஷயத்துல கஷ்டப்பட்டதால ரொம்பவே வெறுத்து போய் உட்கார்ந்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில சரவணனை கூப்பிட்டு திருமண உதவி மையத்துக்கு போறாங்க. போற இடத்துல தான் சரவணனோட கேரக்டர் பொண்ணு வீட்டுக்கு பிடிச்ச மாதிரியும் பொண்ணோட கேரக்டர் வந்து சரவணன் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இதனாலேயே அங்கனக்குள்ளேயே வந்து 2 குடும்பமும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி முடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே சரவணனுக்கு கல்யாணம் முடிய போகுது. ஆனா அந்த கல்யாணத்துல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இந்த விஷயம் மட்டும் சக்திவேலுக்கும் அவரோட பையனுக்கு தெரிஞ்சுனா சும்மா விட மாட்டாங்க. இந்த சக்திவேல் அவரோட பையனோட இடையூறு இல்லாம சரவணனோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.